ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. வாத்தியாருடைய அடிமை கண்ட ஆனந்தத்திலே ஒரு ஒரு அற்புதமான ஸ்கந்தலோக விஷயத்தை பார்ப்போம். கொஞ்சம் சில மணி நேரம் இல்லை, பல மணி நேரம் இல்லை, 2-3 நாட்கள் கடந்து சிறுவன் தூங்காமல் ஒவ்வொரு முருக பக்தராக வர 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 அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் அசராமல் செஞ்சுட்டே இருந்தான். அப்படி அவனுக்கு பெரிய வாத்தியார் சொன்னது தான் ஞாபகம் வந்தது. சத் விஷயத்திலே ஈடுபடும்போது தூக்கம் என்பது ஒரு கெட்ட சக்தி, நெகட்டிவ் ஃபோர்ஸு. சாதாரண நேரத்தில் தூங்கிறது வேற, ஆனால் சத்காரியங்களே இறை காரியங்களை செய்யும்பொழுது நம்ம தூக்கத்தினால நம்ம காரியங்கள் பாதிக்கக்கூடாது. அப்படி அந்த நேரத்தில் உன்னுடைய தூக்கத்தை நீ போக்குவதற்கு நிறைய மந்திரங்களுக்குப்பா. அதுக்கு நித்ராதேவி பிரார்த்தனையில் ஒன்று. எப்படி நித்ராதேவி லட்சுமணனுக்கு 14 ஆண்டுகள் வனவாசத்தின் போது அவனிடமிருந்து விலகி இருந்தாலோ, ராமரை பாதுகாக்க ராமர் தூங்கும் பொழுது விழித்திருப்பதற்கு அந்த நித்ராதேவியை எப்படி லட்சுமண பகவான் வணங்கினார். நீ வேண்டிகிட்டே இருந்தீங்கன்னாக்க நற்காரியங்கள் செய்யும்போது தூக்கம் வராது. அதையும் மீறி தூக்கம் வந்ததுனாக்க நீங்கள் நித்ராதேவியை வணங்கி பூஜை பண்ணி கொஞ்ச நேரம் என்னை விட்டு விலகிடுமா, நற்காரியங்கள் செய்த முடித்த பின்பு என்னை நீ ஆட்கொள்ளு அப்படின்னு பிரார்த்தனை செய்யும்போது நித்ராதேவியினுடைய அனுக்கிரகம் பூரணமாக கிடைக்கும். இப்படி சிறுவன் சோர்வடையும் போதெல்லாம் நித்ராதேவியிடம் பிரார்த்தனை செஞ்சு 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 மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வாழ்ந்தான். எண்ணற்ற முருக பக்தர்கள் ஒரு இடத்துக்கு வந்தார்கள். திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு புதிய நபர் நுழைந்தார். அப்பா அப்பா என்று கதறிக்கொண்டே ஓடி வந்து கட்டிலில் படுத்து கொண்டிருந்த தனது முதியவரான அப்பாவுடைய கால்களிலே கண்ணீர் மல்க விழுந்து வணங்கினான். அதுவரை எந்த விதமான சலனமும் இன்றி படுத்து கொண்டிருந்த அந்த முதியவர் லேசாக கண்ணை திறந்து பார்த்தார். முகம் மலர தன்னுடைய மகனை பார்த்து, ஏன்னா இந்த மனிதன் உயிருக்கு போராடி கொண்டு இருந்த காலம், அவன் கையை நன்றாக பிடிச்சுக்கிட்டார். முதியவர் என்ன செஞ்சார்? ஒரு மந்திர உபதேசம் செஞ்சார். என்ன? சக்தியின்மையால் அவருடைய உடம்புல சக்தி இல்லை. தள்ளாடி 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 எழுந்து கொஞ்சம் உள்ளமாக உட்கார்ந்தார். அப்போது அந்த வயசானவர் என்ன சொன்னால், தன்னுடைய மகனிடம் பலவிதமான மந்திர உபதேசங்களையும் முருகனுடைய பலவிதமான முத்திரைகளையும் கூறிக்கொண்டே இருந்தார். பல நிமிஷங்கள் இந்த உபதேச பொழிவு, இந்த மந்திர உபதேசம் நடந்தது. இந்த உபதேச பொழிவு முடிந்தவுடன் தன்னுடைய மகனுக்கு விபூதி திருநீரை இட்டு நிம்மதியாக எந்த விதமான சலனமும் இல்லாமல் தான் படுக்கையில் படுத்தார். சிறிது நேரத்தில் இந்த பெரியவர் இந்த உலகத்தை விட்டு அவருடைய உயிர் பிரிந்தது. பார்த்து கொண்டிருந்த அந்த மகன் கதறி 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 அழுதான். நம்முடைய வேலை திருப்பணி முடிஞ்சதுன்னு திடீர்னு பெரியவர் என்ன செஞ்சார்? நம்மளுடைய சின்ன வாத்தியார் வெங்கட்ராமனை முதுகில் ஒரு தட்டி தட்டி திரும்பி பார்த்தார். சிறுவனும் பெரியவரும் விறுவிறுவிறுன்னு வெளியே வந்தார். அங்கே ஒரு கோயிலுக்கு அழைத்து சென்றார் பெரியவர், இடியாப்ப சித்தர். அங்கே என்னாச்சு? அந்த கோயிலில் தான் ஒரு அதிசயம். அங்கே மூங்கில் தாம்பாளத்திலே வேட்டி, துண்டு, வெத்தலை, பாக்கு, பழம், இப்படி நிறைய புஷ்பங்கள் இதெல்லாம் அங்கே இருந்ததை பார்த்து ஆச்சரியம். சுற்றி நிறைய முருக பக்தர்கள் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. இவங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சிறுவன் பார்க்க கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, ஆமாம், இவர்கள் இந்த முதியவர் இந்த படுத்திருந்தாரே, இந்த வயசான வீட்டுக்கு வந்து மயில் விருத்தம் பாடிய முருக பக்தர்கள் ஆயிற்று அப்படின்னு நினைச்சார். முருக பக்தர்களுக்கு வெகுமதி கொடுத்தார். எப்படி? எல்லாரும் வாங்கோ அப்படின்னு பெரியவர் அழைக்க ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருந்தார்கள். சிறுவனை கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கும் இந்த தட்டில் இருக்கிற பிரசாதத்தை கொடுத்து அவர்களை பிரதஷ்டம் வந்து வலம் வந்து சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுப்பா, கூடவே பாத பூஜையை செய் அப்படின்னு சொன்னார். சிறுவன் பக்கத்திலே பார்த்தான். ஒரு பெரிய அண்டாவிலே தீர்த்தம், மஞ்சள், குங்குமம், உதிரிப்பூ எல்லாம் இருந்தது. அதை வச்சு அவங்களுக்கு திருப்பாத பூஜையை செய்து அந்த மூங்கில் தட்டில் வைக்கப்பட்டிருந்த அத்தனை விதமான வெகுமதிகளையும் அவர்களுக்கு சிறுவன் கொடுத்து கொண்டே வந்தான். இப்படி செய்த பின் அனைத்து முருக பக்தர்களும் ஒவ்வொருவராக சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பின்பு சிறுவன் மண்டைக்குள் ஏதோ 1000 கேள்வி. என்ன நடந்தது
அப்படின்னு நீ ஏன் வந்தோம்? பல பேர் வந்து மயில் விருத்தம் ஓதினார்கள். முதியவரின் பையன் வந்தான். அவருக்கு அந்த முதியவர் என்னமோ உபதேசம் செய்தார். பின் இந்த உலகை விட்டு புறப்பட்டு விட்டார். பின்னர் இந்த முருக பக்தர்கள் ஒவ்வொருவராக சென்று விட்டார்கள். எல்லாம் அவன் கண் முன்னாடி அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. மனசுக்குள்ளே நினைத்துக்கிட்டான். அப்போ அந்த வாத்தியார், பெரிய வாத்தியார் என்ன சார், அப்படியே ஜம்முன்னு சிரிச்சுட்டு, இந்த வாட்டி நீ கேள்வியே கேட்க வேணான்டா கண்ணு, எல்லாத்துக்கும் பதில் நானே தரேன். அப்போ என்ன செஞ்சார் பெரியவர்? படித்து கொண்டிருந்தாரே அந்த வயசானவர், அந்த முதியவர், அவருடைய குரு பரம்பரையிலே இருந்து அவர் நிறைய விஷயங்களை கற்று வச்சுருந்தார். எல்லாத்தையும் தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்து அப்படியே தயார் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும்போது ஒரு வேலை காரியமாக, ஒரு வேலை நிமித்தமாக தன்னுடைய பிள்ளையாண்டானுக்கு வெளியூருக்கு அனுப்பி வச்சார். அவர் கற்றுக்கொண்டதில் ஒரு சின்ன முக்கியமான ஒரு மூலப்பகுதி பாக்கி இருந்தது. அதை தன்னுடைய சிஷ்யன் மற்றும் பிள்ளையாண்டானுக்கு சொல்லி கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சார். ஆனால் ஒரு தெய்வீக காரியத்துக்காக மகன் சென்றிருந்தான். இப்படி இவருக்கு மெத்த மாடியிலிருந்து பூலோகத்து கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. யமதர்மராஜா அவருடைய ஆளையும் அனுப்பிட்டார். இவர் செய்த முருகன் பூஜை மற்றும் பக்தி காரணமாக அவர் மனசுலேயே அது ஓடிக்கொண்டது. என்னன்னா, அடியே இந்த பூலோகத்தை விட்டு போடுவதில் எந்த விதமான எனக்கு ஆட்சேபனையும் இல்லைப்பா. ஆனால் இந்த முருகன் பூஜைகளை எனக்கு அடுத்தடுத்து செய்வதற்கு ஒரு ஆள் வேணும். பையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் மூல மந்திரம் சொல்லுமே, ஒரு மூலப்பகுதி மட்டும் கொஞ்சம் விட்டு போயிடுத்து. அந்த மந்திரத்தை உபதேசம் செய்து விட்டேன்னா என்னுடைய தெய்வீக கடமை தீர்ந்துடும் அப்படின்னு நினைச்சார். அதனால் அவர் தன்னுடைய குருவிடம் பிரார்த்தனை செய்தார். அந்த பெரியவருக்கும் ஒரு குரு, அவர்கிட்ட வேண்டிட்டு படுத்து கொண்டார். இந்த மந்திரத்தை மட்டும் உபதேசம் செய்யும் வரையிலே அடியேன் பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். பெரியவர் காட்டிய கையிலே ஒரு டிவி, அதான் பாம் டிவி. எல்லாம் சரி வாத்தியாரே, ஆனால் நிறைய பேர் வந்து என்னமோ மயில் விருத்தம் பாடினாங்களே, அது எதுக்கு அப்படின்னு நம்முடைய சின்ன பையன் சிறுவன் கேட்டான். ரொம்ப ஆவல். ஆமாண்டா, மயில் விருத்தம் படிக்கும்போது ஸ்கந்தலோகத்திலேருந்து மயில் வந்து நிற்கும். அந்த மயிலை நீ பார்க்கல, பார்த்துருந்தா அசந்து போயிருப்ப அப்படின்னு தன்னுடைய உள்ளங்கையை முள்ளமாக காட்டினார். பாருங்க, அங்கே நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் அப்படியே டிவியில் திரைப்படத்தில் ஓடுறது மாதிரி தன்னுடைய உள்ளங்கையிலே சிறுவனுக்கு காட்டினான். அப்பொழுது அந்த வீட்டிலே நடந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே ஒளியும் ஓடிக்கொண்டிருந்தது. முதலாக ஒரு முருக பக்தர் வருகிறார். அப்போது யமதூதர்கள் உள்ளே நுழைய முயற்சிக்கின்றார்கள். இந்த முருக பக்தர் மயில் விருத்தம் வாசிக்க தொடங்குகின்றார். மயில் விருத்தம் படிக்க அந்த முதியவரை சுற்றி மயில் விருத்த கதிர்கள் கவசமாக ஒரு பெரும் பாதுகாப்பாக கோட்டை போல அவரை சுற்றி கொண்டு காத்து கொண்டிருந்தது. யமதூதர்கள் வாசற்படியிலே இருக்கும்போது அந்த மயில் வந்து நிற்கின்றது. பல அடி உயரமான மயில்கள். யமதூதர்கள் ஓரடி எடுத்து வைக்கும்போது அந்த மயில் கொத்த வருகிறது. அந்த யமதூதனை பயந்து போய்விட்டான் யமதூதன். அவ்வாறு உறைந்து போன அந்த அளவிலே அப்படியே நின்று விட்டான். மயில் விருத்தம் பாட அந்த அதிர்வலைகள் அந்த மயிலுக்கு அங்கே உள்ளே பாடினார்கள். இந்த வந்த பெரிய மயிலுக்கு அந்த அதிர்வலைகள் அந்த மயிலுக்கு போகுது. அந்த மயில் இந்த யமதூதனை அப்படியே ஒத்து கண்காணித்து கொண்டிருந்தது. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, யமதூதன் வந்த வேலை நம்மளுடைய நெருங்க முடியே இந்த மயில் கொத்த வருகின்றதே என்று அந்த குருவனுடைய அடிமையாக பக்தனாக முருகனுடைய மந்திரங்களை சொல்லும் வரை அந்த முதியவர் படுத்திருக்க, அந்த இடத்திலே நமது சிறுவனுக்கு ஸ்கந்தலோக அந்த மயில் விருத்தம் பாடியவருக்கு இப்போ திருப்பாத பூஜை செய்து தேவையான மங்கள பொருட்களை கொடுக்கும் பாக்கியம் பெற்றான். ஆகையினால ஒரு குரு அருகில் இருக்கும்பொழுது எந்த கெடுதலும் நடக்காது. மயில் விருத்தமானது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாடல். இதை திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லுவார். அருணகிரிநாதர் மற்றும் பாம்பன் சுவாமிகள் இப்படி ஸ்கந்தலோக சித்தர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது மயில் விருத்தம். மயில் சத்தம் கேட்பதும் மயிலுடைய மயில் அகவும் என்று சொல்வார். அவருடைய சத்தங்களை கேட்பதும் மயில் தரிசனம் பண்ணுவதும் மயூர வாகன தேவதையை பார்ப்பதும் நல்ல சகுனம் என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அடுத்த ஒரு இறை நிகழ்ச்சியை
இந்த மாத அகஸ்திய விஜயம் ஆன்மீக புத்தகத்தில் நீங்கள் பாருங்கள். ஆடி ஆவணி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 2024 உங்களுக்கு அற்புதமான நல்ல இறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்க. இது வீரமாங்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள்